Good morning students, welcome to Sheba Group of Schools online class. So in the last class we saw the banking lesson பார்த்தோம். அந்த continuation தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது. இந்த கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், பேங்கிங்ல கமர்ஷியல் பேங்க் பத்தி பார்த்தோம் இல்லையா. கமர்ஷியல் பேங்க், பேங்க்ஸ்னா என்ன, கமர்ஷியல் பேங்க்னா என்ன, and functions of commercial banks பார்த்தறணும். So in this class we are going to see the techniques of credit creation by commercial banks. Commercial banks ஓட techniques, credit creation எப்படி பண்றாங்கன்ற techniques பத்தி சொல்றாங்க. So here bank credits refer to the bank loans and advances, and the money is said to be created when the banks through their lending activities make a net addition to the total supply of money in the economy. Actually here in the bank oda commercial banks oda important functions da enna solranga in the credit creation solranga. Here bank loans is giving a money from the deposit. Actually banks வந்து எப்படி வந்து loans வந்து கொடுக்குதுன்னு பார்த்தா, நமக்கு loans கொடுக்குது இல்லையா, எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தா deposit, கஸ்டமர் deposit பண்ணுற அமௌண்ட்ல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, நமக்கு loans வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க banks. And also here the money is said to be the destroyed when the loans are repaid. Mostly வந்து இப்போ ஒரு மணி வந்து ஒரு பேங்க்ல ஒரு கஸ்டமருக்கு லோனா வந்து கொடுக்குறாங்க, கொடுத்த உடனே அந்த மணி நமக்கு திரும்பவும் நமக்கு வருமா வராதா, வரும் இல்லையா, ரீபே பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து அந்த மணி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரீபேட் பை த borrowers to the bank credit created by the bank is also wiped out. wipe out ஆகிடுதுன்றாங்க. எப்படின்னா ஒரு பேங்க்ல இருந்து நமக்கு லோனா கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம திரும்பவும் we are paying that amount repaid வந்து திரும்பவும் பண்ணிடுறோம் அந்த பேங்க்குக்கு. on that time the money is wiped out னு சொல்றாங்க. And bank have an power to increase a deposit and expanding loans is called a credit creation. Credit creation ரதே இங்க தான் bank என்ன பண்ணுது, அதோட பவர் என்னது, people's deposit பண்ற amount, customers deposit பண்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, லோனா வந்து இஷ்யூ பண்ணுது. அதுக்குன்றதுக்காக ஒரு 1000 rupees ஒரு 20,000 rupees ஏதாரோ ஒரு deposit பண்ண அமௌண்ட்டை அப்படியே வந்து உனக்கு என்ன பண்றது இல்ல, லோனா பண்ண மாட்டாங்க, ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ். நெக்ஸ்ட் அதை பத்தி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்றேன். ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஸோ கிரெடிட் க்ரியேஷன் பற்றி. ஸோ பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து தான் வந்து லோன் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு இருக்கிறது ப்ரைமரி பாசிவ் டெபாசிட் அண்ட் டெரைவ்டு ஆக்டிவ் டெபாசிட். ஆக்சுவலி டெபாசிட்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் இருக்குது, ப்ரைமரி டெபாசிட் அண்ட் டெரைவ்டு டெபாசிட்னு சொல்லிட்டு டூ டைப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ப்ரைமரிக்கு பார்த்தோன்னா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாசிவ் டெபாசிட். ப்ரைமரியை பாசிவ் டெபாசிட்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இந்த டெரைவ்டு டெபாசிட்டை வந்து ஆக்டிவ் டெபாசிட்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னது, டூ டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ். இதில் உனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரைமரி டெபாசிட்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி டெபாசிட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். த ப்ரைமரி டெபாசிட் இஸ் அ கஸ்டமர் டெபாசிட் அ மணி இன் பேங்க்ஸ் இன் அ ப்ரைமரி. ஆக்சுவலாக மணி வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு பேங்க்கில் வந்து ஒரு மணி நம்ம டெபாசிட் நார்மலாக பண்ணி என்ட்ரிலாம் போடுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரைமரி டெபாசிட். நல்லா புரிஞ்சுக்கோ, ப்ரைமரி டெபாசிட்ன்றது நம்ம நார்மலாக டெபாசிட் பண்ணுற மணி பேங்க்கில், தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரைமரி. ஃபார் எக்ஸாம்பிள் they gave here, see when a customer gives a cash to the bank and the bank creates a book debt in its name called a deposit, it is known as a primary deposit. ஒரு கஸ்டமர் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறாங்க மணியை, அந்த டெபாசிட் பண்ண மணிக்கு என்ட்ரி போட்டு உனக்கு கொடுக்குறாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரைமரி டெபாசிட்னு சொல்கிறாங்க. பட் வென் சர்ச் அ டெபாசிட் இஸ் கிரியேட்டட் வித்தவுட் பீயிங் எனி பீரியட் பேமெண்ட், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு பேமெண்ட் வந்து கஸ்டமர் பண்ணாமல் பேங்க் வந்து ஒரு கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் மணி போடுறது, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி சொல்லுவேன். பேங்க்கில் அமௌண்ட் வந்து கஸ்டமர் இல்லாமல் பேங்க் வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறது கஸ்டமரோட அக்கௌண்ட்டில், தட் இஸ் கால்ட் அஸ் அ டெரைவ்டு டெபாசிட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் த ப்ரைமரி டெபாசிட் அந்த பாக்ஸில் பாரு, பேஜ் நம்பர் 99ல, it is out of these primary deposits that the bank makes loans and advances to its customer. So primary depositல முக்கியமா important யார் அங்கன்னா customers, because customer deposit பண்றாங்க இல்லையா, அந்த deposit பண்ண அமௌண்ட்ல இருந்து தான் நமக்கு என்ன கொடுக்குறாங்க, லோன்ஸ்லாம் இஷ்யூ பண்றாங்க. ஸோ இதில் வந்து important ரோல் ப்ளே பண்ணுறதே யாருன்னு பார்த்தோன்னா நம்ம customers தான். ஸோ this primary deposit is called as a passive depositனு சொல்லியிருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா செகண்டரி டெபாசிட், derived deposits இருக்கு. So credit creation literally means the multiplication of loans and advances. Every loan creates its own deposits. Central bank senses the bank to maintain a ratio. Actually here ஒரு இது பாரு, இப்போ primary deposit பார்த்தா செகண்டரின்றது என்னன்னு பார்த்தா, நம்ம பேங்க்ல வந்து இப்போ ஒரு அமௌண்ட் வந்து
ஒரு லோன் வந்து கேட்குறோம். நம்ம லோன் கேட்குறோம், ஒரு 1000 ருபீஸோ 2000 அப்படி கேட்க மாட்டோம், ஒரு லம்சம் அமௌண்ட் கேட்போம். ஒரு 5 lakhs கேட்குறோம் லோன் அப்படின்னா உனக்கு அந்த லோன்லாம் சாங்ஷன் ஆகி இஷ்யூ பண்ணுறது கவர்மெண்ட் பேங்க் வந்து உனக்கு என்ன பண்ணுது, கையிலேயே வந்து அந்த 5 lakh லோனை வந்து உனக்கு அமௌண்ட்டை கொடுக்குறாங்களா? கிடையாது. என்ன பண்ணுவாங்க, நம்மளோட அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க. ஸோ அப்படி அக்கௌண்ட்டில் போட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மணி எடுப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் அ டெரைவ்டு டெபாசிட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? ப்ரைமரி டெபாசிட்ன்றது நம்ம அக்கௌண்ட்டில் போடுறது ப்ரைமரி டெபாசிட். இதில் நெக்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த டெரைவ்டு டெபாசிட்ன்றது என்னதுன்னா பேங்க் வந்து அக்கௌண்ட்டில் இஷ்யூ பண்ணுறது வித்தவுட் தேர் பீயிங் எனி ப்ரியர் பேமெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் கேஷ் டு த பேங்க். ஸோ ஒருத்தருக்கு லோன் கொடுக்கறது மூலமாக அதை என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டுருவாங்க, அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க பேங்க். ஸோ அதை வந்து கஸ்டமர்ஸ் எடுக்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டெரைவ்டு டெபாசிட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 2 types ஆஃப் டெபாசிட்ஸா. ஸோ ஹியர் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கிரெடிட் க்ரியேஷன். இப்போ வந்து நமக்கு கிரெடிட் க்ரியேஷன் லோன்ஸ் வந்து கொடுக்கறத பற்றி சொன்னேன் இல்லையா? அந்த லோன்ஸ் கொடுக்குறப்ப எவ்வளோ பர்சன்டேஜ் லோன்ஸ் கொடுக்கலாம்? இப்போ ஒரு 20,000 ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறாருன்னா அந்த 20,000மே பேங்க் எடுத்து லோனாக கொடுத்துடுவாங்களான்றது தான் இப்போ கொஸ்டின். அப்படி கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் நமக்கு 20% அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் லோனாக கொடுக்கறதுக்கு பேங்க்குக்கு வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ ஹியர் த கிரெடிட் க்ரியேஷன் லிட்ரலி means the multiplication of loans and advances. Every loan creates its own deposits. Central bank insists the banks to maintain a ratio between the total deposit they create and cash in their possession. So central bank insists the bank to maintain a ratio between the total deposit. நம்ம total deposit வந்து இருக்கிறதுல ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வச்சுருக்கணும், நம்ம மெயின்டைன் பண்ணணும், பேங்க்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து சொல்லியிருக்க ஒரு இது. ஸோ for the purpose of understanding, it is assumed that all banks obligated the between cash and its deposits at the minimum of 20%. 20% minimum amount வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும், வச்சுருக்கணும். பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம பேங்க் வந்து மெயின்டைன் பண்ணணும். பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் வந்து என்ன பண்ணணும், லோனாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ the banks do not keep any excess reserves. In the other words, it would exhaust possible avenues of income earnings activities like giving loans up to the maximum extent. ஆக்சுவலாக பேங்க்கும் அதே மாதிரி என்னது, அந்த மினிமம் கேஷ் ரிசர்வ்ஸை அவங்க வச்சுருக்கணும். அந்த 20% அவங்க வச்சுட்டு பேலன்ஸை தான் வந்து லோன்ஸாக கொடுக்கணும். There are no drains in the supply of money. The public do not suddenly want to hold more ideal currency. ஆக்சுவலாக இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, திடீர்னு வந்து மணிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. என்னென்னா டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை மொத்தமாக எல்லா கஸ்டமர்ஸும் எடுப்பாங்களா? பேங்க்லேருந்து எடுக்க மாட்டாங்க. ஒரு 1000 2000 கஸ்டமர்ஸ் ஒரு பேங்க்கில் இருக்காங்கன்னா, ஒரு டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னா, சடனாக போய் 2000 பீப்புள்ஸும் போய் பேங்க்லேருந்து மொத்த அமௌண்ட்டு எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் லோன் இஷ்யூ பண்ணுறதுக்கும் நமக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர் த அபவ் அசம்ஷன்ஸ் when the customer deposit, ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம் பாரு. ஏன் இதில் உனக்கு சொல்லியிருந்தேன், லோன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுல வந்து 20% அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. டெபாசிட் பண்ண அமௌண்ட்டில் பேலன்ஸு தான் உனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கஸ்டமர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, 1000 rupees டெபாசிட் பண்ணுறாங்க. ஒரு அக்கௌண்ட்டில் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க, 1000 rupees. நமக்கு கேஷ் ரிசர்வ்ஸ் எவ்வளோ, 20%. நம்ம 20% என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் ரிசர்வ். ஸோ அந்த 20% வந்து பேங்க் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க போகிறதில்ல, அவங்க அக்கௌண்ட்லேயே தான் இருக்க போகுது. ஸோ இந்த 1000 rupees ஒரு கஸ்டமர் போட்டிருக்காரு, அதில் 20% வந்து கேஷ் ரிசர்வ்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்தால் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து லோனாக கொடுக்கலாம், 800. 1000ல் 20% எவ்வளோ, 800 வந்து லோனாக கொடுக்கலாம். ஸோ கஸ்டமர் ஏக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, 800 வந்து கஸ்டமர் ஏக்கு கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அதனால தான் அது பேரே டிரைவ்டு டெபாசிட்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன். லோன் கொடுக்குறப்ப அது கையில் வராது, அதை அக்கௌண்ட்டில் போடுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் அ டிரைவ்டு டெபாசிட். இங்கே அதே தான், கஸ்டமர் ஏ வந்து எவ்வளோ போடுறாங்க அவங்க அக்கௌண்ட்டில், 800 rupees அவங்க அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க கஸ்டமர் ஏக்கு. ஸோ 20% 200 rupees அப்படியே பேங்க்கில் இருக்குது. அடுத்ததில் பாரு, கஸ்டமர் பிக்கு இன்னொரு கஸ்டமர் பிக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த 800ல்
20% திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, உள்ளே எடுத்து வச்சுடுவாங்க. அந்த 20% கேஷ் ரிசர்வ் சொன்ன இல்லையா, அந்த 20% எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் 640 தான் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் பிக்கு வந்து கொடுக்குறாங்க. புரியுதா உனக்கு? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ஏக்கு 800 rupees கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த 1000 rupeesல 20 போக 800 கொடுத்துருக்காங்க. அந்த 800ல் 20 போக 640 கஸ்டமர் பிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 640லேருந்து அதில் வந்து 20% போக 512 rupees யாருக்கு கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் சிக்கு. இதோட எண்டாகவே ஆகாது. எதனாலனா இந்த இது வந்து கிரெடிட் க்ரியேஷன் அப் டு 5000 rupees வரைக்கும் நம்ம 1000 rupees ஒருத்தர் டெபாசிட் பண்ணாங்கன்னா நமக்கு எவ்வளோ வரைக்கும் அதில் கிரெடிட் க்ரியேஷன் ஆகுது, கடன் எவ்வளோ தூரம் கொடுத்துட்டு வரோம், 5000 rupees வரைக்கும் போகுது. புரியுதா? 20% கேஷ் ரிசர்வ் எல்லாத்துலேயுமே எடுத்து வைப்போம். வைக்கிறது போக இந்த அமௌண்ட்டே பார்த்தோன்னா எவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதே மாதிரி 512க்கு 20%, அதுக்கு வரது கூட 20%ன்னு லாஸ்ட்டாக இந்த அமௌண்ட்டை நீ ஆட் பண்ணி பார்த்தோன்னா 5000 வரும். ஸோ 1000 rupeesக்கு 5000. அது எப்படி சொல்கிறாங்க 1000 rupeesக்கு 5000ன்றது பார்த்தா இந்த இடத்துல பாரு 20%, அதாவது 20 × 100. நார்மலாக தெரியும் இல்லையா, 20%னால நம்ம 100 போட்டு கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, பண்ணால் 5 வரும். அதை 5 × 1000 இந்த டெபாசிட் பண்ண 1000 rupees கூட மல்டிபிள் பண்ணனா எவ்வளோ வருது, 5000 rupees வருது. ஸோ இந்த 5000 தான் உனக்கு என்னது, நமக்கு இந்த கிரெடிட் வந்து க்ரியேட் ஆகிருக்கிறது. இந்த 1000 rupeesல நம்ம 5000 rupees நம்ம கிரெடிட் க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் புரிஞ்சுதா உனக்கு? Next topic is role of commercial banks in economic development of a country. So role of commercial banks பற்றி ஒரு 8 topics கொடுத்துருக்காங்க, headings, side headings 8 கொடுத்துருக்காங்க. அதோட explanation பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் பார்க்கலாம். Next, first one is a capital formation. So first one, role of commercial banks in a capital formation. Banks play an important role in capital formation, which is essential for the economic development of a country. They mobilize the small savings of the people scattered over the wide area. Actually bank என்ன பண்ணுது, very important role வந்து ப்ளே பண்ணுறது இந்த கேபிட்டல் ஃபார்மேஷனில் தான். பிகாஸ் எல்லா பிளேஸில் இருக்கிற பீப்புள்ஸும் சரி அவங்களோட சேவிங்ஸை போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது என்னது, பேங்க் தான். ஸோ பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, சேவிங்ஸ் அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் தேர் பேங்க் என்ன பண்ணுறாங்க, அந்த டெபாசிட்லேருந்து நமக்கு லோன் வந்து எடுத்து லோன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ பேங்க் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் இது மூலமாக தான் நடக்குது. Nowadays banks offer very attractive schemes to induce the people to save their money with them and bring the savings mobilized and the organized money market. Actually nowadays நிறைய saving schemes also banks are introducing. நிறைய banks என்ன பண்ணுது, சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி பீப்புள்ஸை சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ த க்ரியேஷன் ஆஃப் கிரெடிட். செகண்ட் டாபிக் இஸ் அ க்ரியேஷன் ஆஃப் கிரெடிட். கிரெடிட் க்ரியேஷன் நம்ம ஏற்கனவே இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இன்னைக்கு கிளாஸில் அதுதான் பார்த்தோம். க்ரியேஷன் ஆஃப் கிரெடிட் சொல்லிட்டு கிரெடிட் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பேங்க் தான். பீப்புள்ஸ் வாட் எவர் தே ஆர் டெபாசிட்டிங் இன் அ பேங்க், கஸ்டமர்ஸ் என்ன டெபாசிட் பண்ணாலும் அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க்கு அதை லோனாக வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ கிரெடிட் க்ரியேஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அந்த next one is a channelizing the funds towards productive investment. productive investmentல funds வந்து invest பண்றது என்னன்னா, banks invest the saving mobilized by the productive purposes. Capital formation is not the only function of commercial banks. Pooled savings should allocated various sectors. Actually here இந்த இடத்துல என்ன பண்றாங்க, funds எல்லாமே கொடுக்கறது, ஃபண்ட்ஸ் எல்லாமே மணி வந்து ஒரு லோன் வந்து எது இஷ்யூ பண்ணுறதுனாலும் அதை வந்து நார்மலாக போய் நம்ம கேட்டோன்னே நமக்கு லோன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்களா கவர்மெண்ட் பேங்க்கில், கிடையாது. நமக்கு அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. என்னன்னாலும் அந்த என்ன பிஸ்னஸ் அவங்க பண்ண போகிறாங்க, அதோட பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட் இருக்கா இல்லையா அதை பார்த்து தான் உனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் லோன் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ உனக்கு ஒரு பேங்க் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் நீ பண்ண போகிற, நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் பிஸ்னஸ் நீ பண்ண போகிறேன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பேங்க்கு உனக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி நீ ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண போகிற, அந்த பிஸ்னஸ் அந்த அளவுக்கு ரீச் ஆகாது, ப்ரொடக்ஷன் இருக்காது, அப்படின்ற பட்சத்தில் அந்த பிஸ்னஸ்க்கு லோ அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா ப்ரொடக்டிவாக இருக்கிற ஒரு பிஸ்னஸில் தான் பேங்க் என்ன பண்ணுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்,
ஒரு பேங்க் வந்து ஒரு லோன் இஷ்யூ பண்ணுறப்ப அந்த இண்டஸ்ட்ரியும் நல்லா ரைட் டைப்பில் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் இண்டஸ்ட்ரியாக இருக்கணும். அதே மாதிரி அதில் ஒர்க் பண்ணுற பர்சனும் அதில் உனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பர்சனும் ஒரு ரைட் பர்சனாக இருக்கணுன்றாங்க. ஸோ மெனி பேங்க்ஸ் ஹெல்ப் இன் அ டெவலப்மெண்ட் ஆஃப் த ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பை எக்ஸ்டெண்டிங் லோன் டு ரைட் டைப் ஆஃப் பர்சன். இன் திஸ் வே they help not only for industrialization of the country but also the economic development of the country. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க, ஒரு ரைட் பர்சனாக இருக்கணும், அதே மாதிரி ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியாக இருக்கணும். ஸோ என்கரேஜிங் அதை மாதிரி ஒரு ரைட் பர்சனையும் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியை தான் வந்து பேங்க் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. And the next one is a bank monetize debts. ஆக்சுவலாக பேங்க்ஸ் வந்து என்ன மானிட்டைஸ் பண்ணுறாங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் transform the loan to be repaid after the certain period into cash which is immediately used for business activity. So manufacturers and wholesale traders cannot increase the sales without selling. ஆக்சுவலாக இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ்க்கு லோன் கொடுத்துட்றாங்க பேங்க், அதோட அவங்க இது முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து வச்சுருக்காரு இல்லையா, ஒருத்தர் ஷாப் வச்சுருக்காருன்னு வச்சுருக்காருன்னா அவர்கிட்ட வந்து ப்ராடக்டை வாங்குறவங்க எல்லாருமே மணி தான் கொடுத்து வாங்குவாங்கன்ட்டு இல்லை, ஒரு ஹை அமௌண்ட்டில் வாங்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கிரெடிட்டில் வைப்பாங்க. அதை மாதிரி கிரெடிட்டில் வைக்கிற டைமில் என்ன ஆகுது, கிரெடிட்டில் வைக்கிறவங்க ரீபே பண்ணாமல் அந்த மணி இருக்கிறப்ப அந்த மேனுஃபேக்சரருக்கு லாஸ் வந்து வருது. கேபிட்டல் வந்து அவருக்கு வந்து கிடைக்கல, அவர் போட்டு அந்த கேபிட்டல் அவருக்கு வராது. ஸோ அந்த டைமில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறது பேங்க் தான் வந்து அவங்களுக்கு இருந்து சால்வ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஃபினான்ஸ் டு கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் இஸ் ஆக்டிங் அஸ் அ ப்ரமோட்டர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஃபார் விச் ஃபினான்ஸ் இஸ் நீடட் ஃபார் இட். ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியை வந்து டெவலப்டாக மாற்றுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுறது மணி இல்லையா, அந்த மாதிரி மணி தேவைப்படுறப்ப அது என்ன பண்ணுது, பேங்க்கிட்ட தான் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ அதை மாதிரி கேட்குறப்ப அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு பத்திரம், கவர்மெண்ட்டோட பத்திரம் இதை மாதிரி வந்து பேங்க்கில் இஷ்யூ பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கிரெடிட் அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து இதை மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 68 crores வந்து கவர்மெண்ட் ஆஃப் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆர்பிஐ வந்து 68 crores வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் பார்த்தோன்னா பேங்கிங் வந்து நிறையா வந்து பிரான்ச்சஸ், நிறைய பேங்க்ஸும் நிறையா இருக்குது. ஸோ பிக் பேங்க்ஸு ஹாவ் அ பிக் பிரான்ச்சஸ், நிறைய பிரான்ச்சஸும் இருக்கும். ஸோ அதில் இருந்து நமக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் நிறையா வந்து ஒர்க்ஸ் எல்லாம் கிடைக்குது, வேலை நிறைய பேருக்கு கிடைக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் எய்த் ஒன், பேங்க்ஸ் ப்ரமோட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப்பில் பேங்க்ஸ் என்ன ப்ரமோட் பண்ணியிருக்காங்கன்னா, இன் ரீசன்ட் டேட் பேங்க்ஸ் ஹவ் அஷ்யூம்டு த ரோல் ஆஃப் டெவலப்பிங் ஆண்டர்பிரினர்ஷிப் பர்டிகுலர்லி இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா பை இன்டியூசிங் நியூ entrepreneurship to take well ப்ராஜெக்ட்ஸ். ஆக்சுவலாக இந்தியாவில் இப்போ நியூவாக வந்து பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஐடியாஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஒரு மேனேஜ் பண்ணுறதுலேருந்து ஒரு டெக்னிக்கல் விஷயம், ஒரு மிஷின்ஸ் எதை மாதிரி யூஸ் பண்ணலான்னு எல்லா ஐடியாஸ், அதாவது கைடன்ஸ் வந்து ஃபுல்லாக பண்ணுறது பேங்கிங் வந்து இப்போ பண்ணிட்டு வராங்க. ஸோ பேங்க் ப்ரமோட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆல்சோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் என்னென்ன பார்த்துருந்தோம், ஃபஸ்ட்டு capital formation, credit creation of credit, channelizing in the productive investment பார்த்தோம், encouraging right type of industries, bank monetize debt, finance to the government, employment generation and bank promote entrepreneurship சொல்லிட்டு 8 பாயிண்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது டெபாசிட்ஸில் ப்ரைமரி டிரைவ்டு பார்த்தோம். இந்த டிரைவில் தான் வந்து நமக்கு இந்த 20% இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, லோன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்துருந்தோம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளாஸ். ஐ வில் see you in the next class. Thank you.